வாக்கு திருட்டு என்னும் பிரச்சனையை கையில எடுத்திருக்கு காங்கிரஸ். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எதிராக கடுமையான கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. இப்போ தேர்தல் ஆணையமும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தின நிலையில எந்த கேள்விகளுக்கும் சரியான பதில் இல்லைன்னு விவாதம் எழுந்திருக்கு. அதிலும் சில முக்கியமான கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்கவில்லை அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல எழுந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமாம். பீகார் வெள்ளத்தின் பொழுது கூட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்தப்பட்டது ஏன்? ஆதார் அமைப்புல பயோமெட்ரிக் எனப்படும் ரேகை முறை மூலம் தனித்தன்மை உறுதிப்படுத்துகிறது. ஆனா வாக்காளர் அடையாள அட்டையில அது போன்ற உறுதித்தன்மை இல்லாதது ஏன்? 2024 தேர்தல் உண்மையிலேயே போலி வாக்காளர்களுடன் நடந்ததா? SIR மூலம் எத்தனை புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டனர்? ராகுல் காந்தியிடம் பிரமாண பத்திரம் கேட்ட தேர்தல் ஆணையம் ஸ்டாலினின் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறிய அனுராக் தாக்கூரிடம் பிரமாண பத்திரம் கேட்காதது ஏன்? ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலின் வடிவம் ஏன் டிஜிட்டல் இருந்து ஆவண முறைக்கு மாற்றப்பட்டது? இந்த கேள்விகள் எல்லாம் இந்திய கூட்டணியினர் மற்றும் பத்திரிகையாளர்களால கேட்கப்பட்டதுல பல கேள்விகளுக்கு முறையான பதிலும் பல கேள்விகளுக்கு பதிலும் இல்லாம நிறைவடைஞ்சிருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு. இதுல சில கேள்விகள் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்டதுதான். பொறுப்பற்றது, அரசியல் நோக்கத்தோடு பிரச்சனை திரிக்கப்படுறது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் தகுதியான வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டாங்க? புதிய வாக்காளர்கள் பதிவு சரியா நடத்தப்பட்டதா? புதிதாக சேர்க்கப்பட்டவங்க எத்தனை பேர் என்ற விவரம் இருக்கிறதா? பீகார் தேர்தலில் வரவிருக்கும் நிலையில வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான குழப்பங்களை எப்படி தீர்க்க போகிறது தேர்தல் ஆணையம்? பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் பொழுது இந்த நடைமுறை சிக்கல தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்குமாம். மறைந்த வாக்காளர்கள் பெயரை நீக்கும்படி ஏற்கனவே முறையிடப்பட்டதை தேர்தல் ஆணையம் எப்போ நிறைவேற்றும்? ஆதார் அட்டையை தேர்தல் அடையாள சான்றா ஏற்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தை தடுக்கிறது எது? இதையெல்லாம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை பலரும் இணையதளத்திலையும் இப்போ எழுப்பிட்டு வராங்க.